வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் சார் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் உமாபதியாம் அவர் ஒருத்தர். இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி தான் சொல்ல போகிறேன். அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களேருந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க தான் இப்போ ரொம்ப அதிகமாக விஜயை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க, தளபதியை. இப்போ அவங்கள பற்றி இப்போ சொல்லணும்னா நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்கிறார்ல, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டைரக்டர். ஏன்னா அது பத்திரிகையாளர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் பத்திரிகையாளர் கிடையாது, அவர் ஒரு டைரக்டர். எப்படிங்களா நீங்கள் நீங்கள் என்ன கேட்கலாம். என்ன எப்படி சொல்ல போகிறேன்னா, அதாவது ஜனநாயகன் படத்தை ஹச் வினோத் தான் இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. விஜயை கூட அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான் நம்புகிறேன். தமிழ்நாடு அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்குது. இது விஜயை தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், நக்கீரன் கோபால் சார். அவர் தான். என்னடா இப்படி சொல்கிற, எனக்கே நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறியே, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு விஷயத்தை இப்போ சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் சிறந்த டைரக்டர், சிறந்த ஒரு கதாசிரியர், சிறந்த ஒரு வசனகர்த்தா, எல்லாமே இவர் தான். எப்படா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது இப்போது நாமக்கல்லில் பரப்புரை முடிச்சுட்டு அடுத்ததாக கரூர் போனார் பார்த்தீங்களா. அந்த கரூர் நாமக்கல்லில் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற கும்பலை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. யார்? நம்ம தவைக்க தலைவர் விஜய் தான். என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கும்பல் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் எங்கேயாச்சும் வீட்டுக்கு நான் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரே மட்டும் கரூருக்கு வர்றாரு. கரூருக்கு வந்த உடனே அந்த வேன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேனில் என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த வேனில் அந்த ஹீரோயினி பொண்ணு இருந்துச்சு, இன்னொரு 4-5 நடிகை இருந்தாங்க, திரிசா இருந்தாங்க. அந்த வேனில் ஹச் வினோத் இருந்திருக்காரு. அது வேனுக்குள்ளே கேமரா இருந்திருக்கு, எடிட்டர் இருந்திருக்காரு. எல்லாருமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டினுடைய என்னென்ன தேவையோ லைட்டு, தெர்மாக்கோல் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. செட்டிங் கிட்டிங் எல்லாம் அதுக்குள்ள இருந்திருக்குது. ஒரு 60 கேமரா சுற்றி வர, எல்லா பக்கமும் சுற்றி 60 கேமரா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுது. என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுது தெரியுமா? க்ரௌடு ஃபோக்கஸ் பண்ணுது. க்ரௌடு ஏன் ஃபோக்கஸ் பண்ணுது? ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சீன் இதில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஹச் வினோத்தை யோசிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. உண்மையிலே நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அது ஐயா கோபால் ஐயா தான் சொன்னார். ஏன்னா நான் சொன்னனுங்கன்னு யாராச்சும் சொல்லிடாதீங்க, அவர் தான் சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர்கிட்ட முன்கூட்டியே கதையை பூரா ஹச் வினோத் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இவர் தான் டைரக்டர். படம் ஓடினாலும் ஓடலைனாலும் இவர் தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா டைரக்டர் இவர் தானே, நல்லா வச்சு படம் எடுக்கலாம்ல. ஏன்னா அந்த 60 கேமரா சுற்றி 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 அந்த வேனை சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த வேனை எங்கெங்கே போகுது, எந்தெந்த அந்த கிரௌடு எப்படி அலை பாயுது, அப்படியே அந்த இடத்துல ஒரு ஸ்டாம்பட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பாக சொல்ல போனால் அந்த 41 பேரை மிதிச்சு கொன்னது விஜய் தான் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. இப்போ வரிசையாக நிற்க வச்சு அந்த 41 பேரை சதக்கு புதுன்னு போட்டு மிதித்து கொன்னது மட்டும்தான் விஜய்ன்னு சொல்லலை. மீதி எல்லாமே விஜய் தான். அந்த க்ரௌடு கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது விஜய் தான். இப்போ லைட்டை ஆஃப் பண்ணி போட்ட ஒரு சைக்கோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எதுக்கு ஆஃப் பண்ணி போடுறது? ஒரு ரசிகர்கள் முன்னாடி குஷியாக இருக்கிறாங்க, அவங்கள குஷிப்படுத்துறதுக்கோசரம் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி போட்டார். அது ஒரு விளையாட்டு. அது என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சைக்கோத்தனம் இவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அது ஒரு விளையாட்டு. ஒரு ரசிகனுக்கும் ஒரு தலைவனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு க்யூட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு கூட நினைக்கலாம். இப்போ ஒரு ஒரு பாடல் காட்சி வரும்போது ஒரு ஹீரோவுக்கு ஹீரோயினியோ ஒரு ரொமான்ஸை விடுவாங்க. அது உடனே நம்ம என்ன நினைக்கிறது, இது ஒரு சைக்கோத்தனம்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் ஒரு இது நடந்துச்சு. அது அதை டைரக்ட் பண்ணதும் இவர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு.
அந்த கிரவுடு வந்து 60 கேமராவும் சுற்றி வந்தது வந்து இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னாரு. உண்மையிலே வேற லெவல் சார். இப்போ நீங்கள் உண்மையிலே அது எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் நானே கூட கவனிக்கலை, சார் கவனிச்சிருக்காருன்னா பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 60 கேமரா சுற்றிட்டு இருக்குது, உள்ளுக்குள்ளே நடிகைலாம் இருந்திருக்காங்க, ஹச் வினோத் எடிட்டிங் எல்லாம் இருந்திருக்காங்க, செட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே இருந்திருக்குது. பாருங்களேன், இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே. உண்மையிலே தேங்க்யூ நக்கீரன் கோபால் சார். நான் உங்களை என்னமோ நினச்சேன், நீங்கள் உண்மையிலே வேறு லெவல். சரி, ஓகே, இவரை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு, இது இருக்கட்டும். அப்புறமேல் நம்ம டைம் கொடுக்கும் வேற ஒன்று வீடியோவில் பேசலாம். அடுத்தது இந்த தொப்பி போட்டுட்டு ஒருத்தர் வந்து எந்நேரம் பார்த்தாலும் விஜய் கரிச்சு கொட்டிக்கிட்டே சோர்ந்துட்டு இருக்கிறாருல, அவர் பேர் உமாபதின்னு நினைக்கிறேன். அவர் தான். அவர் என்ன ஜேர்னலிஸ்ட்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அவர் ஜேர்னலிஸ்டான்னு சொல்லி இவர் இந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிறத பார்த்தா இவரில் ஜேர்னலிஸ்டாக இருந்து என்ன ஜேர்னலிஸ்ட் அது வாயிலே நுழைய மாட்டேங்குதுப்பா. பத்திரிக்கையாளராக இருந்து என்னத்தை பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இவர் வந்து ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவரே டைரக்டர் இவரே ஹீரோ, அந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி நடித்த படம் ஜனநாயகன், இவர் எடுத்துட்டு இருக்கிற படம் பிணநாயகன். ஏன்னா இவர் வந்து தளபதி நடித்த படத்தை ஜனநாயகன்னு சொல்ல மாட்டாராம், எந்த பேட்டி கொடுத்தாலும் பிணநாயகன்னு தான் சொல்லுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா பிணநாயகன்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும். அதனால் வந்து இவர் ஹீரோவாக நடித்து இவரே அந்த படத்தில் டைரக்டர் நடிச்சிருக்காரு. உண்மையிலே நீங்கள்லாம் நடிச்சிங்கன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சார் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாப்புல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேசுறது எல்லாமே பர்ஃபெக்டாக உண்மையாக பேசுவோம். அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்படி எந்த கட்சி தப்பு செஞ்சாலும் எடுத்து பேச, அப்படி யாருக்கிட்ட பேட்டி கொடுத்தாலும் கரெக்டாக உண்மையிலே வேற லெவல் பண்ணுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த 10 பேட்டி விஜய் பற்றி தான் பேச்சு தான். அந்த விஜய் பற்றி பேசலன்னா சோறு வேணும்ல, அப்புறம் சும்மா விஜய் பற்றி நான் பேச மாட்டேன், தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சோறு யார் போடுவா? சோறு திங்கிறதுக்குனாச்சும் விஜய் பற்றி பேசிதான் அவனை வேறு வழி இல்லை. அது 41 பேருன்னு சொல்லிட்டு அந்த 41 பேர் இறந்தவங்க குடும்பமே வந்து இப்போ மறந்துட்டு சமாதானமாயிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. இன்னுமே இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் விஜய் தான். கொலகாரன், சைக்கோ, பைத்தியம், என்னென்ன பேசுற முடியுமோ எல்லாம் பேசுறாங்க. ஒரு அதாவது நம்ம இருக்கிற கட்சிக்கு ஒரு நியாயமா இருக்கணும். ஒரு கட்சியில் நாம் இருக்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு நியாயமா இருக்கணும். அது எந்த மாதிரி நியாயமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு நம்ம வேலை செய்யணும். அல்லது எதிர்கட்சிக்காரவங்க வந்து இப்போ 41 பேர் செத்து போயிட்டாங்க. 41 பேர் செத்தவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு 5 காசு உங்களால் புரோஜனம் நினைக்கிறீங்களா? ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. இவங்க யூடியூப்ல வியூஸ் வாங்குறதுக்கும் இவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு காசு பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேட்டிக்கு ஒரு 5000 10,000 காசு வாங்குவாங்க. மினிமம் 5000 வாங்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் பேட்டியா ஒரு 5000 வாங்குவாங்க. அந்த 1 மணி நேரம் பேட்டியும் 5 பேட்டியாக கட் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேட்டியாக போடுவாங்க. அதனால் வியூஸ் ஏறிச்சுன்னா இவங்களுக்கு வந்து அதாவது 1 மணி நேரம் இவங்க நான் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் அது 20 நிமிஷம் 5 நிமிஷமாக கட் பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டுவாங்க. அந்த ஒரு வாரம் ஓட்டுறதுல இவங்க விஜய் பற்றி 24 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த காசை வந்து ஒரு 5000 வாங்கிட்டு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு 5000 எனக்கு கசக்குதா? நம்ம யாரை பற்றினாலும் பேசலாமே. நம்ம எனக்கெல்லாம் விட்டிங்கன்னா நான் யாரை பற்றினாலும் பேசுவேன், வர்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் அதாவது பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற மதிப்பே போயிடுச்சு. இந்த யூடியூப் வந்ததுலேருந்து ஒரு பத்திரிக்கையாளர்னா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கெல்லாம் உண்மையிலே இருந்துச்சு. அது வந்து யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்கெல்லாம் இப்படி தான் இத்தனை நாள் நியாயம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்களோ, நம்ம தான் பத்திரிக்கை படிச்சுட்டு இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த வீடியோ கூட நான்லாம் ஒரு விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுப்பா. இவங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன், இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நம்ம உண்மையிலே ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, ஒரு நல்ல சமுதாயமாக என்னத்தை மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரே இதாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு பிணநாயகன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி ஜனநாயகன்னு சொன்னால் அது தளபதி, இவர் பிணநாயகன்னு சொல்கிறாரு. இவர் தனியாக எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை.
எடுக்கட்டும், நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் விஜய் பற்றி நான் பேச வேண்டாம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களோட உரிமை. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு நல்லது சொல்கிறதும் கெட்டது சொல்கிறதும் ஒரு உரிமை. ஆனால் எல்லையை மீறி போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. இப்போ அதாவது விஜய் சாரை பேசுகிற பேச்சை நான் உங்களை பேசலாமா? உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தாங்குமா? தாங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கோபம் வரும். ஏன்னா அவர் ஒன்றுமே சொல்கிறது இல்லைனால தாய் இல்லாத பிள்ளையை யார் வேணாலும் தலைமையில் அடிக்கலாங்கிற மாதிரி அடிச்சுட்டு போகிறீங்க. சரி, ஓகே, அது வந்து உங்களோட மென்டாலிட்டி அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டுன்னு நினச்சிட்டு அடிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பேச பேச அவருடைய இதுன்னு மாசு ஏறிட்டு தான் இருக்கிறத தவிர குறையில. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் பேசுறதெல்லாம் பொய்ன்னு எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கும் தெரியும், அது உங்களுக்கே தெரியும். ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை எல்லாத்தையும் அடித்தா பரவாயில்ல, உங்களுக்கு யார் மேலே பயம் இருக்குதோ அந்த கட்சியை மட்டும்தான் அடிக்கிறீங்க. அது உங்களுக்கு விஜய் மேலே மட்டும்தான் பயம் இருக்குது, அதனால் விஜய் மட்டும்தான் நீங்கள் தாக்குறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பற்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கத்தி பார்த்தாங்க, மூளை கத்துனாங்க, பேட்டி கொடுத்தாங்க, பல வீடியோ, ஒரு நாளைக்கு 50 வீடியோ போட்டாங்க, ஒரு நாளைக்கு 100 வீடியோ போட்டாங்க, என்னென்னமோ கத்தி பார்த்தாங்க. சைக்கோன்னாங்க, பைத்தியம்னாங்க, அப்படின்னாங்க, அணியல்னாங்க, தற்கூரினாங்க. அவங்க பேசாத பேச்சே கிடையாது. அது ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு பேச்சு உண்மையிலே அதெல்லாம் உண்மையிலே என்ன சொல்றதெல்லாம் குரான் படிச்சிருக்குமான்றது எனக்கு டவுட்டா இருக்குது. அந்த பொண்ணு பேசுது, ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்துட்டு இன்னொரு செருப்பால் அடிக்கணும்னு பேசுது. உண்மையிலே இதெல்லாம் ஹராம். அவங்க முஸ்லீம்னுடைய இதில் சொன்னோம்னா ஹராம். ஒரு இஸ்லாமிய சகோதரி அந்த மாதிரி பேசுறாங்க, எவ்வளோ கஷ்டம். இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு மனிதனை பற்றி இப்படி பேசலாமா? அந்த உயிர்கள் காரணம் பலியானதுக்கு அந்த கூட்ட நெரிசல் காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம். அது சிபிஐ விசாரித்து தீர்ப்பு நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு பேப்பரில் வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு போடும்போது பிடிபட்டார் அப்படின்னு தான் போடுவாங்க. ஏன் தெரியுமா? அவன் குற்றவாளியா இல்லையான்னு முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பிடிபட்டான் அப்படின்னு போடுவாங்க. குற்றவாளி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஒருத்தனை சந்தேகன் பேரில் பிடிச்சிட்டு வந்து பிடிபட்டார் அப்படி தான் போடுவாங்க, போடுவாங்க. இன் போட மாட்டாங்க. இன் போடணும்னா நம்ம என்ன பண்ண தெரியுமா? அந்த குற்றம் நம்ம மேல நிரூபிக்கப்பட்டாதான் இன் போடுவாங்க. பிடிபட்டான், குற்றவாளி பிடிபட்டான், தீவிரவாதி பிடிபட்டான் அப்படிவாங்க. பிடிபட்டார் அப்படி போட மாட்டாங்க தீவிரவாதியை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ஆல்ரெடி அவன் தீவிரவாதி அந்த மாதிரி தான். அது ஏன் இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் நோக்கி தளபதி நவரணும்னு நினைக்கிறாரு. நீங்களாம் அநாகரிகமான அரசியலுக்குள்ள போதெல்லாம் நினைக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்றேன். தம்பி, தங்க, அண்ணா எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்சுட்டு முடிவே பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, விஜய் பத்தி பேசினா ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான், சரி விடுங்க, அவனை பத்தி என்ன பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு, தம்பிகளா நீங்க யாரும் விஜய் பத்தி பேசாதீங்க, சும்மா அணிலு தற்கூரி இந்த 2 வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானே சொல்லிட்டாரான் இருக்குது. இப்போ வந்து அதிகமாக விஜய் பற்றி வெளியே வர்றதில்ல. அவங்க வந்து கொஞ்சம் வேறு டாபிக் போனாலும் அப்பப்போ எப்படியோ மேடையில் அணிலுக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம், தற்கூரிக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ பேசிட்டோம், அவங்களுடைய நாக்கு அவங்களோட வாக்கு பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒருதலை பட்சமாக தான் பேசுவாங்க. அது வந்து விஜய் மேலே நீங்கள் நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. விஜய் எந்த மாதிரி தப்பும் செய்யலை, நீங்கள் நல்ல விஷயம் சொல்லுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்காக ஒருதலை பட்சமாகவே ஒரு மனிதனையே குறி வச்சு நீங்கள் வந்து 500 வீடியோ போட்டுருக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி, ஓகே, நன்றி, வணக்கம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.